வணக்கம். நம்ம வாழ்க்கையில வர்ற கஷ்டத்தை துன்பத்தை எல்லாம் நல்லதா ஆக்க முடியுமா? ரொம்ப பெரிய கேள்வி இல்ல. ஆனா சுவாமி சித்பவானந்தரோட ஒரு தியானம் இதுக்கு ஒரு ஆழமான பதில குடுக்குது. அந்த தத்துவம் என்ன சொல்லுதுன்னு தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். சரி, இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ரொம்ப அடிப்படையான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். நாம எல்லாருமே சந்தோஷமா, இன்பமா இருக்க தான் ஆசைப்படுறோம். அப்போ நாம வேண்டவே வேண்டான்னு நினைக்கிற இந்த துன்பம் மட்டும் எங்கிருந்து வருது? இந்த கேள்விதான் இந்த முழு தத்துவத்தோட மையப்புள்ளி. இந்த கேள்விக்கு பதில் தேடுறதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அனுபவ உலகத்தையே இயக்குற ரெண்டு எதிரெதிரான சக்திகளை பத்தி இந்த தியானம் சொல்லுது. அது என்னன்னு முதல்ல பார்க்கலாம். விஷயம் அமிர்தம். இது ஒரு உலக பொதுவான உண்மை. சின்ன எறும்புலேந்து மனுஷங்க வரைக்கும் எல்லா உயிருக்கும் சந்தோஷம் வேணும், நல்லது வேணும். இந்த நேர்மறையான தேடலைத்தான் அமிர்தம்னு சொல்றாங்க. ஆனா இங்கேதான் ஒரு சிக்கல் வருது. நம்ம சந்தோஷத்தை தேடி போற அதே வழியில தவிர்க்கவே முடியாத மாதிரி வலியும் துன்பமும் கூடவே வருது. இதத்தான் இந்த தியானம் விஷம்னு சொல்லுது. இப்ப இத பாருங்க, நம்ம வாழ்க்கையோட மொத்த போராட்டத்தையும் இது எவ்ளோ அழகா சொல்லுது பாத்தீங்களா? நமக்கு அமிர்தம் வேணும், ஆனா விஷம் வேண்டாம். ஒன்ன தேடுறோம், இன்னொன்னு ஒதுக்க பாக்குறோம். இந்த ஒரு இழுபறி தான் நம்மள பாடாப்படுத்துது. சரி, இந்த பிரச்சனைய எப்படி தாண்டி போறது? இதுக்கு ஒரு தெய்வீகமான வழிய இந்த தியானம் நமக்கு காட்டுது. அதுதான் நீலகண்டனோட கதை. இங்கதான் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை வருது. நீலகண்டன்னு சொல்ற சிவனை அந்த கொடிய விஷத்த அழிக்கல இல்ல ஒதுக்கல. அதுக்கு பதிலா அத அப்படியே தான் எடுத்துக்கிட்டு உலகத்துக்கு நல்லது மட்டும்தான் கொடுத்தாரு. அதாவது அமிர்தத்தை கொடுத்தாரு. இது வெறும் ஒரு புராண கதைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான தத்துவம் என்னன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். அதாவது நீலகண்டன் செஞ்ச அந்த செயல் என்னைக்கோ ஒரு நாள் நடந்தது இல்ல. அது ஒரு தொடர் நிகழ்வு. இயற்கையே சிவன் தானே இந்த தியானம் சொல்லுது. இயற்கை கூட பாருங்க, கெட்டதெல்லாம் உள்வாங்கி நமக்கு நல்லதை மட்டுமே திரும்ப கொடுக்குது. இது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. இப்ப பாருங்க, இந்த தத்துவத்தோட ஆழம் புரியும். விஷம்னா வெறும் வலி மட்டும் இல்ல, தீங்கு செய்யற எல்லாமே விஷம்தான். அதே மாதிரி அமிர்தம்னா வெறும் இன்பம் மட்டும் இல்ல, நன்மை செய்யற எல்லாமே அமிர்தம்தான். இது கேடு நலம்ங்கிற ரெண்டு விஷயங்கள பத்தி பேசுது. ஓகே, இந்த தத்துவம் எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இத நம்ம வாழ்க்கையில எப்படி கொண்டு வரது? அதுக்கான வழியத்தான் இந்த தியானத்தோட கடைசி பகுதி நமக்கு சொல்லிக் கொடுக்குது. உண்மையான வழிபாடுன்னா என்ன? அது வெறும் சடங்கு சம்பிரதாயம் கிடையாது. எப்ப நாம நீலகண்டன் செஞ்ச அந்த செயலை நம்ம வாழ்க்கையில செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்போதான் உண்மையான வழிபாடு தொடங்குறதுன்னு இந்த தியானம் சொல்லுது. அப்போ இதை எப்படி பண்றது? ரொம்ப சிம்பிள். ரெண்டே ஸ்டெப் தான். முதல்ல நம்மள சுத்தி இருக்கிற நெகட்டிவ் விஷயங்கள, அதாவது அந்த கெட்ட நாம ஏத்துக்கணும், உள்ள வாங்கிக்கணும். ரெண்டாவது, அதுக்கு பதிலா நாம பாசிட்டிவ் விஷயங்கள, அதாவது நலத்தை மத்தவங்களுக்கு கொடுக்கணும். இதுதான் விஷத்தை குடிச்சு அமிர்தத்தை கொடுக்கறது. இந்த தத்துவத்தோட பிரம்மாண்டத்தை அப்பர் பெருமான் எவ்ளோ அழகா சொல்றாரு பாருங்க. அந்த கடல் நஞ்சை உண்ட அந்த நீலகண்டனையும் அந்த தீமைய நன்மையா மாத்துன சந்தோஷத்துல அவர் ஆடுற அந்த ஆனந்த தாண்டவத்தையும் கண்களார பாருங்கன்னு நம்மள கூப்பிடுறாரு. சரி, இந்த விளக்கத்தோட கடைசியில உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில, உங்க வேலையில, உங்க உறவுகள்ல நீங்க எந்த விஷயத்த உள்வாங்கி அத அமிர்தமா மத்தவங்களுக்கு கொடுக்க போறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நன்றி.